ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வந்து எவ்வளோ மூவ் ஆகும், அதோடைய சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ஸோ எந்த லெவலில் பிரேக் பண்ணால் எந்த லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற எல்லா டீல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் பார்ப்போம். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் இருந்தது. 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருந்தது. சிங்கிள் கேண்டிலில் வந்து ஃபால் ஆயிருந்தது. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக ஃபால் வராமல் ஒரு நல்ல ரிக்கவரி, அதாவது 2% ரிக்கவரி இருந்தது. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு புரியும், கிட்டத்தட்ட ஒரு 2% மார்க்கெட் ரிக்கவரி ஆயிருந்தது. ரிக்கவரி ஆகிட்டு ஃபர்தராக அப் மூவ் இல்லாமல் அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது மார்க்கெட்டு. ஸோ ஏன் அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொடுத்துருந்த வீடியோஸ் எல்லாமே டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அந்த ஐ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருந்தது. ஐ பாருங்கள் உங்களுக்கு புரியும், இங்கேருந்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஐ வந்து கீழே வந்துகிட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஐ கீழே வந்தால் என்ன மீனிங்னா, சைன் ஆஃப் பேரிஷ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுதுன்னு மீனிங். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ், எக்ஸாக்ட்லி இந்த டச் பண்ணிட்டு அகைன் பாருங்கள், அங்கேருந்து ஃபால், மறுபடியும் அங்கேருந்து டச் பண்ணி அகைன் அங்கேருந்து ஃபால், சேம் அங்கேருந்து ஃபால். ஸோ பாருங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஐ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ லோயர் ஐஸ் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி லோஸ் பாருங்கள், லோயர் லோஸ், இந்த லோ பாருங்கள் கீழே போகுது. ஒவ்வொரு முறையும் லோஸும் கீழே போயிட்டுருக்கு. ஸோ மண்டே ஆஸ் பர் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு பார்த்தோம்னா, மண்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த லோவை தாண்டி ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில், இந்த இடத்துல இங்கே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் பர் 5 மினிட்ஸ் நம்ம பேரிஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1 ஹவர், நீங்கள் 1 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 1 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள் பிப்ரவரியிலிருந்து கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து ஐ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஐ வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஐ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லோ பாருங்கள், லோவுமே கீழே போயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் வந்து ஐ வந்து ரெடியூஸ் ஆகிட்டு லோவும் கீழே போயிட்டு இருந்தால், அதாவது லோயர் ஐஸ் அண்ட் லோயர் லோஸ் வந்தால் அது வந்து சைன் ஆஃப் பேரிஷ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது கம்ப்ளீட்டாக பேரிஷ் மார்க்கெட். ட்ரெண்டு வந்து ரொம்ப பேரிஷாக இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு புரியுங்க. பாருங்கள் ஒவ்வொரு முறையும் மேலே போகுது, அகெயின் கீழே வருது மார்க்கெட்டு, அகெயின் மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த ஐஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு சைன். ஸோ ஆஸ் பர் 1 ஹவர் வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் படி நம்ம பேரிஷாக இருக்கோம். ஸோ ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிற அதே லெவலில் இருந்து உங்களுக்கு பார்த்தா கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிருந்தது. பாருங்கள் ஜான்வரியில் கண்டினியூஸாக ஃபாலோ ஆயிருந்தது. சேம் அதே லெவலில் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேம் அதே லெவலில் மறுபடியும் அப்ரோச் பண்ணுது. பாருங்கள் அந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸாக இருந்த சேம் லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட், எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் நம்ம பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஃபர்தராக ஃபால் இருக்கும். அகெயின் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்குறோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள் இந்த லெவல் பாருங்கள், சப்போர்ட்டு அகெயின் சப்போர்ட்டு அகெயின் இன்னொரு டைம் சப்போர்ட் அகெயின் ஒவ்வொரு டைமும் அந்த லெவலில் அப்ரோச் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் மேலே போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தா புரியும், இப்போ பார்த்தா புரியும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி பாருங்கள் கீழே வருது, அங்கே சப்போர்ட் எடுக்குது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, சேம் லெவலில் அப்ரோச் பண்ணுது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, அந்த லெவலில் அப்ரோச் பண்ணது மேலே போகுது. அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது மண்டே பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகும். ஸோ எவ்வளோ ஃபால் ஆகும், அந்த லெவலில் பிரேக் பண்ணால் எவ்வளோ ஃபால் ஆகும்னா, எக்ஸாக்ட்லி அடுத்த சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்குன்னா இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது, இந்த லெவலில் தான் இருக்குது.
நெக்ஸ்ட் இது இந்த லெவலில் பிரேக் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. 32,250 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்கே எங்கே வரையும் ஃபால் ஆகும்னா உங்களுக்கு வந்து 30,600 வரையும் ஃபால் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஹியூஜ் ஃபால் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதே வீடியோ முடியும் போது நம்ம லெவல்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம லெவல்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் பர் 1 hour சார்ட் வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெய்லி சார்ட் பார்ப்போம். டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது மார்க்கெட். உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு அப் மூவ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக ஃபர்தராக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், வெறும் ரெட் கேண்டில்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பியர்ஸ் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஸோ கம்ப்ளீட்டாக இறங்கிட்டே இருக்காங்க. எங்கே மார்க்கெட் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன், நான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஸ்விங் ஐ எக்ஸாக்ட்லி அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக எதுவும் ஃபால் ஆகும்னா நாளைக்கு 32,250 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு 30,700 வரைக்கும் ஃபால் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே ஃபால் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து நம்ம வீக்லி சார்ட் பார்ப்போம். வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புல், அதாவது பிப்ரவரியில் வந்து ஃபுல்லாக புல்லிஷாக இருந்த மார்க்கெட், அதாவது பிப்ரவரியில் வந்து ஒரு பெரிய புல் வந்திருந்தது. ஸோ அந்த புல்லை வந்து 50% பிரேக் பண்ணி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் கீழே வந்திருக்கு. ஸோ நல்ல பேரிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. இங்கே பார்த்தா புரியும் உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு நல்ல புல், இந்த புல்லோட 50% வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ ஆஸ் பர் வீக்லி சார்ட்டும் மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய 5 minutes நம்மளுடைய வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக பேரிஷாக இருக்குது. 5 minutes, 1 hour, டெய்லி அண்ட் வீக்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து ஆஸ் பர் 5 minutes, நிஃப்டி வந்து 5 minutesல வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டாக இருக்குது. அதாவது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது 5 minutesல. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த ஐ ரெடியூஸ் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐ ரெடியூஸ் ஆகிட்டு இருந்தால் என்ன மீனிங்கு, டவுன் ட்ரெண்டுன்னு மீனிங். அதாவது மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குன்னு மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 hour பார்ப்போம். 1 hour. ஸோ ஆஸ் பர் 1 hourல மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருக்குது. பாருங்கள், பெரிய ஒரு எந்த ஒரு டவுன் மூமெண்ட்டுக்கான ஒரு இண்டிகேஷனும் இங்கே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுன் மூமெண்ட்டுக்கான இண்டிகேஷன் தரல நிஃப்டியில். பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிருக்கு, 1 hourல வந்து லோ வந்து மேலே போயிட்டுருக்கு. பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு டைமும் லோ வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷன். இங்கே பார்த்தா இந்த மாதிரி இங்கே பார்த்தா புரியும் உங்களுக்கு. இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன். ஸோ 5 minutesல வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, 1 hourல வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து ஃபுல்லாக பேரிஷாக இருக்குது. இருந்தாலும் நிஃப்டி வந்து புல்லிஷாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி மூவ் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி மெட்டல், இந்த 3 செக்டாருமே வந்து நிஃப்டியை வந்து ஃபாலாக விடாமல் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது இந்த 3 செக்டாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் என்ன நிஃப்டி வந்து ஃபால் ஆகலை. ஸோ நிஃப்டி டெய்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி வந்து ஃபாலும் ஆகாமல் ரைஸும் ஆகாமல், அதாவது புல்லிஷாகவும் இல்லாமல் பேரிஷாகவும் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருக்குது. ஸோ நிஃப்டி ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம S&P 500 பார்த்துருவோம். S&P 500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆல் டைம் ஐ பிரேக் பண்ணி ஃபுல்லாக புல்லிஷாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோபல் இண்டெக்ஸஸ் பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.51% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டே எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது, பெரிய எந்த மூமெண்ட்டும் இல்லை. 0.5% பாசிட்டிவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து FTSE இங்கிலாந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.38% நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கேக்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. டேக்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்ப்போம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா HDX நிஃப்டி வந்து 0.2% ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ நிக்காய் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஷாங்காய் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. சேம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் US மார்க்கெட் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எல்லா குளோபல் இண்டெக்ஸஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ மண்டே 12th வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து நாம் FII இந்தியாட்ட பார்த்துருவோம். FII பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th April வந்து 110 crores பையிங் பண்ணியிருக்காங்க. DII பார்த்தீங்கன்னா 552 crores பையிங் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கரன்சிஸ் பார்த்துடலாம். டாலர் வர்சஸ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 0.19% வந்து பாசிட்டிவாக இருக்குது. யூரோ வர்சஸ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 0.00% நெகட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 0.49% நெகட்டிவாக இருக்குது. சில்வர் வந்து 0.8% வந்து நெகட்டிவாக இருக்குது. காட்டன் வந்து 0.00% எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 0.14% வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி பேங்க் பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து சப்போர்ட் 1 வந்து 32333 இருக்குது, சப்போர்ட் 2 வந்து 31981 இருக்குது, சப்போர்ட் 3 வந்து 31643 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 32857 இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 33300 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டியில் வந்து சப்போர்ட் 1 வந்து 14754 இருக்குது, சப்போர்ட் 2 வந்து 14644 இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 14881 இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 14986 இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 15050 இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து நம்மளுடைய லெவல்ஸ் பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம லெவல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 12th ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸில் வந்து மண்டே 2% மூவ், அட்லீஸ்ட் 2% மூவ் எதிர்பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி இந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு மூவ் இருக்கும். இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த 2 ஸ்டாக்ஸ், அதாவது ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் அண்ட் மாருதி சுசுகி 2% மூவ் கண்டிப்பாக கொடுக்கும், கட்டாயம் கொடுக்கும். மினிமம் 2%லேருந்து 5% மூவ் ஆகும். 2 ஸ்டாக்கு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுங்க. ஸோ பிஃபோராக பிரேக் அவுட் ஆகாமல் என்ட்ரி போகாதீங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஸோ மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம். அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் எந்த சைடு நடக்குதோ அந்த சைடு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் டிடிஇ தி ட்ரேடிங் இன்ஜினியர்.